அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஈஸ்டர். என்ன நாள்? ஈஸ்டர். நானும் பல வருஷமாக ஈஸ்டர் எங்கே இருக்குன்னு தேடி தேடி பைபிளில் பார்க்குறேன், காணவே காணும். எந்த பைபிளில் ஈஸ்டர் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஈஸ்டர் என்று சொல்வதை விட என்ன சொல்லணும்? ரிசரக்ஷன் டே, உயிர்த்தெழுதலின் நாள். ஈஸ்டர் என்பது அது வேதத்துடைய மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தையே அல்ல. இஸ்தார் தெய்வம் என்று ஒரு தெய்வம் இருந்தது. அந்த தெய்வத்துக்கு மொழிபெயர்ப்பு தான் ஈஸ்டர் என்பது. எனவே ரோமர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த பொழுது இந்த ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை முடிந்து இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கு நோக்கமும் பின்னாடி சில புராண கதைகள் மாதிரி இருக்குது. அதனால் உயிர்த்தெழுதலின் நாள் என்று சொல்வது சரியான ஒரு பதம். உயிர்த்தெழுதலின் நாள். பக்கத்தில் வாழ்த்தும் போது எப்படி தான் சொல்லணும்? இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். வீட்டுக்கு போய் ஈஸ்டர் எக்கையும் டக்கையும் தேடின்னு இருக்கக்கூடாது. பொதுவாகவே இந்த நாட்கள்லாம் வரும்பொழுது உலகமெங்கிலும் கொண்டாடக்கூடிய விஷயங்கள். கிறிஸ்மஸ் தினத்தை காட்டிலும் மிக மேன்மையாக நாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு தினம் உண்டு என்றால் உயிர்த்தெழுதலின் தினம்தான். ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் முன்னேற்பாடு செய்கிறோம், பாட்டு பாடுறோம், நிறைய வீட்டுக்கு போய் பலகாரங்களை கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் தினத்தன்று நாம் எதுவுமே செய்யறதில்லை. ஆரம்ப நாட்கள்லேருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடவில்லை அவர்கள். இயேசு மரித்ததை பற்றியும் கொண்டாடவில்லை. ஆனால் ஒன்றை எப்பொழுது அனுசரித்தார்கள்? கர்த்தருடைய நாளாக உயிர்த்தெழுதல் நாளே ஆரம்பத்திலிருந்து அனுசரித்தாங்க. ஆரம்பத்திலிருந்து யோவான் தன்னை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாள் என்பது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். பொதுவாகவே ராஜ்யங்களை ஜெயித்து வரும்போது அதை கர்த்தருடைய நாளாக கொண்டாடினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எது கர்த்தருடைய நாள் என்றால், இயேசு மரணத்தை ஜெயித்தார் பாருங்கள், அதற்கு தான் கர்த்தருடைய நாள் என்று பெயரிட்டார்கள். அப்போ ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளும் கர்த்தருடைய நாள். அந்த நாளிலே முதலாம் நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. சரித்திரத்திலே மறுக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு உண்மை சம்பவம். அது கட்டுக்கதை அல்ல, புராண கதை அல்ல. இதை மறுத்து எழுத வேண்டும், இதை மறுக்க வேண்டும் என்று சொன்னவர்களெல்லாம் கடைசியிலே அவர்கள் எழுதி முடித்தது உண்மையாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று எழுதி முடித்தவர்கள், சொல்லி முடித்தவர்கள் பல ஆயிரம் மக்கள். இயேசுவுக்கு விரோதமாக அவருடைய உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படின்னு சொன்னவர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அங்கே இருந்த மத தலைவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் வந்துடுச்சு. ஏன்னா இவர் உயிர்த்தெழ மாட்டார், இவர் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு. அதனால் பிளாத்துக்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாள் கழித்து உயிர்த்தெழுவதாக சொல்லியிருக்காரு, அதனால் நீங்கள் பாதுகாப்பு போடணும் அப்படின்ட்டு. அப்போ பிளாத்து என்ன சொன்னார்? உங்ககிட்ட தான் போர் சேவகர்லாம் இருக்கிறாங்கல்ல, நீங்களே போயிட்டு பாதுகாப்பு போடுங்க. அப்போ ஒருவராலும் தள்ள முடியாத, நகர்க்க முடியாத ஒரு பெரிய கல்லை அந்த கல்லறையின் வாயிலை வைத்து அதற்கு சீல் வைத்தார்கள், பூட்டு போட்டார்கள். எப்படியும் ஒரு வந்துடக்கூடாது. இல்லைனா 3 நாள் கழித்து இவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, அப்போஸ்தலர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்ட்டு. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இயேசுவுக்கு, அந்த மரித்த இயேசுவை கல்லறையில் வைத்த பிறகு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்தாங்க. உயிரோடு இருந்தவர் எப்படி கொல்லணும்னு நினச்சாங்க, செத்த பிறகு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க செத்து போனவருக்கு. நடந்தது என்ன? 3ஆம் நாள், 3 நாள் கழித்து வாரத்தின் முதலாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அங்கேருந்து சேவகர்களுக்கெல்லாம் நடுக்கம் வந்துடுச்சு. இதெல்லாம் போயிட்டு யார்கிட்ட சொல்கிறாங்க? அண்ணாக்கிட்டேயும் காய்ப்பாக்கிட்டேயும் ஆசாரியர்கள்கிட்ட
வேதப்பாரல்கிட்ட இந்த கூட்டத்தில் சொல்லும் பொழுது, இது நடந்துடுச்சா, ஐயோ இது வெளியே தெரிஞ்ச வேறு மாதிரி ஆகிடுமே, ஒரு கலக்கம், ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. என்ன செய்வதுன்ற அவங்களுக்கு தெரியலை. உடனே அந்த போர் சேவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. இது மத்திய 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இருந்தால் 11ஆம் வசனத்திலிருந்து இருக்குது. உண்மை மறைத்தார்கள். ஏசு உயிர்த்தெழுந்தார் என்றோன்னு மிகப்பெரிய கலக்கம் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்க. சேவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க. பணத்தை கொடுத்து, நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய சீஷல் களவாய் கொண்டு போய் விட்டார் என்று சொல்லுங்கள். ஆனால் போடப்பட்டிருக்க கல் எப்படிப்பட்ட கல், யாராலும் நகர்த்த முடியாத ஒரு கல். அதற்கு சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது, பூட்டு போடப்பட்டு இருக்கிறது. சேவகர்களையும் மிஞ்சி அப்போஸ்தலர் வந்து அந்த பூட்டெல்லாம் உடச்சி, சீல்லாம் உடச்சி, கல்லை நகர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டு தான் நீங்கள் சொல்லுங்கள். அப்போவே லஞ்சம் கொடுத்துட்டாங்கல்ல. எதை மறைப்பதற்கு? இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை மறைப்பதற்கு அன்னைக்கே லஞ்சம் கொடுக்கப்பட்டாயிற்று. சிலருக்கு லஞ்சம்லாம் கொடுக்கப்படவில்லை. அவர்களாக என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த உயிர்த்தெழுதலை மறைக்க வேண்டும், இயேசு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னென்னமோ தேடினார்கள், என்னென்னத்தையும் கொண்டு வந்து பார்த்தார்கள். ஒன்றும் வாய்க்கலை, ஒன்றும் விளங்கலை. அவருடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தது இன்றை வரைக்கும் பறைசாற்றப்படுகிறது. இன்றை வரைக்கும் அது மாறாமல் இருக்கிறது. எது வரைக்கும்? அவர் வருகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். எந்த மனிதனாலும் எந்த கொம்பனாலும் இதை மறுக்கவோ மாற்றவோ முடியாது. அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். எனவே நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து வாழும்பொழுது பல முறை அதை அப்போஸ்தலர் சொல்லி கொடுத்து இருக்கிறார். பல பாடுகள் பட்டு மரிக்க வேண்டும், 3 நாளைக்கு பிறகு நான் உயிரோடு எழுந்திருப்பேன், பல முறை அப்போஸ்தலருக்கு சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் அவர்களுக்கோ எந்தவித உணர்வும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் உணர்வோடு உட்கார்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நாம் பாக்கியவான்கள். உங்களுக்குள்ளே இருக்கார் அவர்? உயிர்த்தெழுந்த இரட்சகராய் இருக்கிறாரா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நம்ம ஏற்கனவே யோவான் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி யோவான் 20ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுவதற்கு முன்பதாகவே பல முறை, ஒரு சில முறையில் பல முறை தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு பேசியிருந்தார். அப்போஸ்தலர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். தங்களோடு ஊழியத்தில் ஈடுபட்டிருந்த பல பெண்களுக்கும் அதை சொல்லி கொண்டிருந்தார். லூக்கா தான் அதை பதிவு செய்வார். பல பெண்கள் இயேசு கிறிஸ்துவோடு பொருளாதாரத்திலும் மற்ற காரியங்களிலும் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்களாம். இயேசுவோடு பயணித்து கொண்டிருந்தவர்கள் 12 அப்போஸ்தலர்கள். ஆனால் போகிற இடங்கள்லாம் சேவை செய்யும்படிக்கு இருந்திருக்கிறார்கள். அங்கே சில பேரெல்லாம் கூட லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துடைய நோக்கம், வந்த நோக்கம் என்பதை தெளிவாக தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு, தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு பல முறை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை உணர்ந்தார்களா என்றால் உணர்வில்லாத அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள், உணர்வில்லாத சீஷர்களாக இருந்தார்கள். எப்படி நமக்கும் பல போதனைகள், பல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் சில நேரங்கள் என்ன பண்ணுறத மறந்துடுறோம். மறந்துட்டு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்ய ஆரம்பிக்கிறோம். இதுதானே நம்முடைய வாழ்க்கை, இப்படி தானே போய்கிட்டு இருக்கு. சில நேரங்கள் நமக்கே கேள்வி வந்து, நான் கிறிஸ்துவோடு தான் இருக்கேனா அப்படின்னு கேள்வி வரணும். சில நேரம் மற்றவங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவர்கள்லாம் கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, உயிர்த்தெழுந்த இயேசு அவர் எங்கே இல்லை, பரலோகத்தில் அல்ல, அவர் நமக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாராம். எதனால் உடன்படிக்கை பண்ணியிருக்கார்? இரத்தத்தினாலே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும்.
இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இது அநேகருக்காக, அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்குது. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுதான் கடைசி உடன்படிக்கை. கடவுள் ஆதாமோடு, நோவாவோடு, ஆபிரகாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவே தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை? நீங்கள் விலகி போக நினைச்சாலும் சரி, நான் விலகி போக மாட்டேன். நீங்கள் என்னை விட்டு வழி விலகி போகணும்னு நினச்சாலும் நான் போக மாட்டேன். எந்த அளவுக்கு நம்மளை பிடிக்கணுமோ பிடிப்பார். அவர் போயிட்டார்னா திரும்ப வரமாட்டார். அதான் பின்மாற்றம். அவர் போயிட்டார்னு வச்சுங்க, அவ்வளோதான், திரும்ப வரமாட்டார். நம்முடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒரு மேன்மையான வாழ்க்கையிலிருந்து நாம் கீழே வந்து இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவரோடு கூட வாழ்கிறோமா? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவோடு வாழ்கிறோமா? அவர் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு நமக்குள்ளே ரிங்காரமாக இருக்கிறதா? அந்த வார்த்தையின்படி நாம் எப்பொழுதும் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை என்றால் உணர்வில்லாத ஒரு அப்போஸ்தலரை போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எப்படியெல்லாம் அவர்கள் உணர்வில்லாது இருந்தார்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நோக்கம் என்ன? அதுதான் மிக முக்கியம். அவர் பூமியில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நோக்கம்தான், எல்லாரும் நித்திய ஜீவன் பெற வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் நித்திய ஜீவன். இதற்காக தான் அவர் வந்தார். இதற்காக தான் இப்படிப்பட்ட வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது. எடுத்து வாசிங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. ம் ம் இவைகள் பேசப்பட்டதும் எழுதப்பட்டதும் நோக்கம் என்ன? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நித்திய ஜீவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ரொம்ப நாள் கிடையாது. அது எவ்வளோ நாள் போகும் என்று தெரியாது. எத்தனை வருஷங்கள் போகும் என்று தெரியாது. எப்பொழுது மரணம் சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒன்று மாறாது, அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற நித்திய ஜீவன் மாறாது. அல்லேலூயா. அதை தான் தெளிவாக வாசிக்கிறோம். அப்போது நோக்கம் என்ன? அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை இதற்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதற்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். எந்த ஒரு விஷயமும் நோக்கம் இல்லாமல் எழுதப்படவில்லை, நோக்கம் இல்லாமல் செயல்படவில்லை, நோக்கம் இல்லாமல் பேசப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வசனங்களை கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். இன்னும் அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலம் இருக்கும்பொழுது சொல்லிட்டாரு. இப்பொழுது உயிர்த்தெழுந்திருப்பதாக யார் சொல்லுகிறார்கள்? சில பெண்கள் காலையில் போயிருக்காங்க. சுகந்த வர்த்தத்தில் கொண்டு போயிட்டு யார் அந்த கல்லை நமக்காக புரட்டுவார்ன்ற கேள்வியோடு தான் போயிருக்காங்க. ஆனால் போனவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே கல் புரட்டப்பட்டிருக்கு. இருட்டோடு போகிறாங்க, கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. என்ன நடந்துன்னு தெரியல. ஒருவேளை யாரும் அவரை தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய அப்போஸ்தலரிடத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்பாவது இவங்களுக்கு பளிச்சுன்னு வந்திருக்கணும். இல்லை, எப்படி வந்திருக்கணும்? ஒரு ஷாக் அடித்த மாதிரி வந்திருக்கணும். ஆஹா, உயிரோடு இருந்தபோது அவர் சொன்னார், நான் 3 நாளைக்கு பிறகு உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். உயிரோடு இருந்தபோது சொன்னதையும் அவங்க நம்பலை. உயிரோடு இருந்து போய் பார்த்துக்கிட்டு வந்த பெண்கள் சொன்னதையும் அவங்க நம்பலை. உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கே என்ன இருக்குதுன்னா, ஒரு தலையில் சுற்றப்பட்டு தனியாக வைக்கப்பட்டு இருக்கிறது. மீதி மடித்து வைக்கப்பட்டிருக்குது. அப்படி நோக்கம் என்னென்னா, திரும்ப நான் வருவேன்னு அர்த்தம்.
இதெல்லாம் ஏன் இவ்வளோ அழகாக அதை கண்டு விசுவாசிச்சிருக்காங்க. ஓ, இது மிக முக்கியமான ஒரு அடையாளமாச்சு, இப்படி செய்யப்பட்டிருக்குன்னா போயிட்டு வருவார் அப்படின்றது விசுவாசிக்கிறாங்க. ஆனாலும் என்ன சொல்றது அடுத்த வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியவில்லை அல்லது உணர்வில்லை. அப்போ இந்த அப்போஸ்தலர்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? உணர்வில்லாத அப்போஸ்தலர்கள். உணர்வில்லாத அப்போஸ்தலர்கள், மந்தமானவர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1-8 வசனம் வாசித்தீங்கன்னா, அதில் 4ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 40 நாள் திரும்ப பூமியில் இருக்கிறாரு. பூமியிலே இருக்கிறார். ஏன் பூமியில் இருக்காருன்னா, 3 ஆண்டு காலம் நடைமுறை பயிற்சியில் கற்றுக் கொடுத்த பாடங்களை இவர்கள் இன்னும் சரியாய் கற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. எனவே 40 நாள் கூட இருக்கிறாரு. 40 நாள் கூட இருக்கும் பொழுது இவர்கள் பண்ண அட்டகாசம்லாம் ரொம்ப அதிகம். யாரு? இந்த 11 அப்போஸ்தலர். ஒருத்தன் போயிட்டான்ல, 11 அப்போஸ்தலர் பண்ண அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் லூக்காவில் வாசிக்கலாம், இதில் வாசிக்கலாம், மத்தேயில வாசிக்கலாம். அதாவது யார் கூடவோ ஏதோ வாழ்ந்துட்டோம், இனி முடிஞ்சு போயிடுச்சு லைஃபு அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க இவங்க வாழ்க்கை முறைக்கு. அதற்காக தான் 40 நாளுக்கு பூமியில் இருக்க வேண்டியதாயிடுச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு பல விதங்களிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். ஏன் இதையெல்லாம் செய்கிறார் என்றால், அவருடைய நோக்கம் ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் போக வேண்டும், நித்திய ஜீவனை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அந்த ராஜ்யம் பூமியில வர வேண்டும். அந்த ராஜ்யத்திற்காக தான் இவர் பூமியில வந்தார். இவர் ராஜாவா? ராஜா. எதற்கு ராஜா? தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும். முதல் பிரசங்கமே அதான பண்ணாங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு. யோவான் ஸ்நானன் பண்ண முதல் பிரசங்கம் அதுதான். இயேசு கிறிஸ்து பண்ண முதல் பிரசங்கம் அதுதான். அவர் வந்ததுடைய நோக்கமும் அதுதான். மரித்து உயிர் எழுந்தக்கூடிய நோக்கமும் அதுதான். என்ன நோக்கம்? நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளாய் வாழ வேண்டும். என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நித்திய ஜீவன் ஆரம்பமாயிடுச்சு. அதில் தொடர்ந்து நீடிக்கவும் செய்யலாம், விட்டு விலகவும் செய்யலாம். ஏன்னா சுய விருப்பம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் உங்களை வேறொரு இடத்திற்கு கொண்டு போகவில்லை, வேறொரு கண்டத்தில் கொண்டு போய் வைக்கல. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட ஜனங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ அங்கே தான் வச்சிருக்காரு ஆண்டவர். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? நித்திய ஜீவனுக்குரியவர்களாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கிறோம். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுவார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. இதுதான் நோக்கம். கிறிஸ்து உயிரோடு எழுந்து நோக்கம் என்ன? இதுதான் நோக்கம். யார் கேட்டாலும் இந்த பதில். ஒரு காலத்தில் நாம் உயிரோடு எழுக்க போகிறோம். உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட போகிறோம், நித்தியமாய் அவரோடு வாழ்வதற்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி நாம் எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது எப்படி இருப்போமா? வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம். வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். யார் அவர்கள்? இந்த நித்திய ஜீவனில் வாழ்கிறவர்கள். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே. அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். இன்னைக்கே வாரும் ஆண்டவரின் கூப்பிடலாம் போலக்குது. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் போதும், வாரும் ஆண்டவரே.
போகிறதுக்கு யாருக்கு மனசு இருக்காதுன்னா, நிறைய வச்சுட்டு இருக்கவங்க, அதன் மேலே ஆசை உள்ளவர்கள். நிறைய வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அதன் மேல் ஆசை உள்ளவர்கள் அங்கே போக முடியாது. ஒருத்தர் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் கடவுள், இன்னொரு எஜமான் யாரு சொல்லுங்க? இன்னொரு எஜமான் யாரு? ஒரு எஜமான் கடவுள், இன்னொரு எஜமான் பிசாசா? சத்தமா சொல்லுங்க, யாரு? பின்னாடிங்க பணம், பணம், பொருள், உலக பொருள், உலக ஆசை எல்லாமே ஒருங்கிணைந்தான். பிசாசு கிடையாது. பிசாசை பற்றி சொல்லவே இல்லை. சிலர்லாம் பிசாசுன்னு கொண்டு வந்துடுவாங்க அங்கே. அப்போது இந்த பணம் என்பது, இந்த உலக பொருள் பணம் என்பது நம்ம எப்படி கொண்டு போயிடுது பாருங்க, ஒரு எஜமானுக்கு நிகராக கொண்டு போயிடுது பாருங்க. அதில் போய் இப்போ அடிமையாயிட்டால் என்ன நடக்குதுன்னே தெரியாது. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, எதுலையாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் ஆசையை போட்டு இருக்கிறதெல்லாம் அழித்து தன்னையும் மாய்த்து கொள்கிற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? பணம் போட்டால் பணம் கிடைக்கும், பணம் போட்டால் இன்றைக்கி இதுவே பிஸ்னஸ் எப்படி தெரியுமா? MLM பிஸ்னஸ்லாம் வருது பாருங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டவங்க இருக்காங்க. பணம் போட்டு பணம் எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் 2 லட்சம் கட்டினா போதும், நீங்கள் 4 பேர் சேர்த்திங்கன்னா அந்த 2 லட்சம் திரும்ப வந்துடும். அப்போ 4 பேருடைய கதி என்னாச்சு? 8 லட்சம் அவன் கட்டியிருப்பான்ல. இதை விட மோசமானது இந்த ஆன்லைனில் விளாட்றாங்க பாருங்க, ஜூதாட்டம். பார்த்துருக்கீங்களா? பணத்தை போட்டு போட்டு ஒரு தடவை வந்துடும், 2 தடவை வந்துடும். அந்த ஆசை வந்த உடனே எவ்வளோ கட்டணுன்னே தெரியாது. சமீபத்தில் மருமகள் வீட்டுக்கு வந்திருக்க மருமகள் ஆடி மாமியார் நகையெல்லாம் எடுத்து விற்றுட்டு கடைசியில் எவனோ வந்து திருடின்னு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தா எவனுமே வந்து திருடல, ஆனால் நகையெல்லாம் காணோம். கடைசியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த அம்மா கொண்டு போய் விற்று ஆடி இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் அதற்கு விதிவிலக்கல். ஆசை. அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து இருக்கிறார். நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் ஒரு நாளில் வரப்போகிறார். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அங்கே வச்சுட்டு போயிருக்கார். நான் திரும்ப வருவேன், அதோட நோக்கமே நான் திரும்ப வரப்போகிறேன். அவர் வரப்போகிறார் நம்மை கூட்டி கொண்டு போவதற்காக. மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாமும் மறுரூபமாக்கப்படும். எப்படி நம்முடைய சாயல் இருக்கோம்? ஒருவேளை அவர் இருப்பது போல நாம் இருப்போம். அல்லேலூயா. இதற்காக தான் நம்முடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்த நோக்கமே இதுதான். இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், இதை பறைசாற்ற வேண்டும். எனவே 40 நாளளவும் சீஷர்களோடு இருக்கிறார். இவர்கள் நம்ப முடியவில்லை, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க முடியவில்லை, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. உணர்வில்லாத அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள். பெண்கள், ஸ்திரீகள் போயிட்டு வந்து சொல்றாங்க, கல்லறை திறந்து இருக்குது, அவரை காணோம். பேதுரும் யோவானும் போய் பார்த்துட்டு வந்தாலும் நம்ப முடியல. அதுதான் அந்த 9 வசனங்களில் வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு போறாரு, யோவான் போறாரு, இதெல்லாம் அழகாக மடித்து வைக்கப்பட்டிருக்கு, தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கு. நோக்கம் என்ன? திரும்ப வரன்ட்டு போயிருக்காரு. அப்போ கூட அந்த 3.5 ஆண்டு காலம் சாதாரணமான ஒரு பயிற்சி அல்லங்க அது. 3.5 ஆண்டு காலம் தேவனோடு இருந்து பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், உலகத்தோடு அவர்களுக்கு உரிய அந்த பிணைப்பு. என்ன பிணைப்புனா, இஸ்ரவேல் மீட்கப்பட வேண்டும், ரோமர்கள் ஆட்சியிலிருந்து இஸ்ரவேல் மீட்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மேசியாவாக தான் இயேசுவை பார்த்தார்கள். இயேசு எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் இவர் தேவனுடைய ராஜ்யத்தின் கர்த்தராக, ஆண்டவராக அவளை பார்க்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு மேசியாக பார்த்தார்கள்? மெல்லக் மேசியா என்று சொல்வார்கள். அதாவது ரோம ராஜ்யத்திலிருந்து தங்களை விடுவிப்பார் என்பதை. அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்னதான் சொன்னாலும், இக்காலத்தில் தேவனுடைய இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுப்பீர், இதுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த உணர்வே அவளுக்குள்ள வரல பாருங்க. கூடவே இருந்தவளுக்கே உணர்வு இல்லையே. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அதை விட நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதையெல்லாம் எழுதி நம்ம கடங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் எழுதி நம்முடைய கரங்கள் ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் நடந்து கொண்டார்கள் என்கிற போதனை நமக்குள்ளே இருக்கிறது.
எனவே நாம் உணர்வில்லாதவர்களாக இருக்க முடியாது. நம்முடைய சிந்தனை மாறும் என்றால் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் போவோம். கடவுள் மாத்திரம்தான் நம்முடைய எஜமான், அவருக்கு மாத்திரம்தான் ஆராதனை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கோம். இஸ்ரவேல் மக்களுக்கு எப்பொழுதும் ஒரு வார்த்தை உண்டு, சாக போகிற ஒவ்வொரு யூதனும் சொல்லிட்டு சாவான், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை அது அவர்களுக்கு. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன? நித்திய ஜீவன். அதை பறைசாற்ற வேண்டும். யார் அது முதலாக கொண்டு செல்ல வேண்டும்? 11 அப்போஸ்தலர்கள். அப்போ அவர்களுடைய அந்த உணர்வில்லாத ஒரு வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் இடைப்படுகிறார் என்பதுதான் இந்த 40 நாட்கள். இந்த நோக்கத்தை மறந்துடக்கூடாது. நோக்கத்தை, இவர் வைத்திருக்க நோக்கத்தை சீஷர்களுக்கு கொண்டு போகணும். சீஷர்கள் கொண்டு வந்தால்தான் நாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். நாம் இங்கே வெறும்னு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த நோக்கத்தை நான் மற்றவர்களுக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நம்முடைய சபையில் எப்படி 100 பேர்கிட்ட இருக்கணும்ன்ட்டு. நான் 2 நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான். நீங்களும் நானும் இயேசுவை கொண்டு செல்லாவிட்டால் யார் கொண்டு செல்ல முடியும்? நீங்களும் நானும் அவரை பறைசாற்றாவிட்டால் யார் பறைசாற்றுவார்கள்? அவர் உயிர்த்தெழுந்த இயேசு அல்லவா, மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சத்தியம் அல்லவா. அதை அந்த உண்மையை நாம் தானே எடுத்து செல்ல வேண்டும். எனவே இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் எடுங்க. ஒரு மாதத்துக்கு ஒருத்தரையாவது சத்தியம் சொல்லி கூட்டிகிட்டு வருவேன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனை மாதம் இருக்குது இன்னையிலேருந்து? இந்த ஏப்ரல் மாதத்தை விட்டுருங்க, மீதி எத்தனை மாதம் இருக்குது? 8 மாதம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சரியாக முடிவு எடுப்பீர்கள் என்றால் உங்களால் 8 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது தான் அவர் உயிர்த்தெழுந்தார். ஏதோ நாம் எனக்கு இயேசு வந்துட்டார் போதும், ஒரு சுகபோகமாக வாழ்வதற்கு அல்ல. நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு அறிவித்தாக வேண்டும். அதுதான் அவருடைய கட்டளை. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன கட்டளை என்ன? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஏதோ 11 அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும், ஒவ்வொரு சீஷர்களுக்கும் உரிய கட்டளை அது. அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்புறம் என்ன நடக்குது? திரும்ப இந்த மகதலேனா மரியாள் போகிறாங்க, போயிட்டு தேடுறாங்க. சீஷர்களை சொன்ன போது அவங்க புரிஞ்சு கொள்ள, அவங்க யாரும் நம்பலை, அவங்களுக்கு வீண் பேச்சாக இருந்துச்சான். லூக்கா அவளை அழகாக பதிவு செய்வார். இந்த பெண்கள், ஸ்திரீகள் போய் சொன்னது அவளுக்கு வீண் பேச்சாக இருந்ததான், காதிலே வாங்கிக்கல. இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லும்போது காதிலே வாங்கிக்கல. அவங்க மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறாங்க? போயிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் கேட்குறாங்க. 15ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். இயேசு அவளை பார்த்து கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட்றாரு? எப்படி உயிரோடு இருந்து கூப்பிட்டாரோ அப்படியே கூப்பிட்றாரு. என்ன கூப்பிட்றார்? மரியாளே அப்படின்ற அந்த வார்த்தை. மரியாளே அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு உள்ள பொங்கி வந்திருக்கும் பாருங்க. அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்திற்கு போகவில்லை. இதை தப்பாக எடுத்துட்டு இருப்பாங்க, ஸ்ரீ போய் அவரை தொட்டிருக்க கூடாது அப்படின்ட்டு. இல்லை இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் போகல, இங்கே தான் இருக்க போகிறேன், 40 நாள் இருக்க போகிறேன். அவளுடைய அந்த பொங்கி வந்திருக்கிற ஆசையினால என்ன பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்பீங்க? ஒரு 10 நாள் 20 நாள் பெற்றோர் இல்லை போயிட்டு வராங்கன்னா பிள்ளைங்க பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க? அந்த ஒரு ஆசை அடக்க முடியாது, போயிட்டு கட்டி பிடிச்சி. அதனால தான் சொல்கிறார். ஒன்று வேறு அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் இன்னும் போகல, நான் இங்கே இருப்பேன். பிறகு சொல்கிறார்ல, என் விரல் போட்டு பாருங்கள் என் காயங்களில், என்னை தொட்டு பாருங்கள். அவர்களோடு இருக்கிறார்ல, அவர்களோடு புசிக்கிறார், அவரோடு சாப்பிட்றார்.
எல்லா காரியம் நடக்கிறது. ஏன் இதெல்லாம் நடக்கிறது? இதெல்லாம் ஏன் இவர் செய்கிறார்? இயேசு இருந்த இடத்தை அவர்கள் நிரப்ப வேண்டும். இயேசு இருந்த இடத்தை நாம் நிரப்ப வேண்டும். அவர் எப்படி எதற்காக வந்தார், அந்த நோக்கத்தை உடையவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அதற்காக தான் அவர் உயிர்த்தெழுந்தார். இல்லை என்றால் ஒரு நோக்கம் வீணாய் போய்விடும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்க நீங்கள், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அனுபவித்துக் கொண்டிருக்க நீங்கள், அடுத்தவர்கள் அதை கொண்டு செல்ல வேண்டுமே. அடுத்தவர் நரகத்துக்கு போவதை நாம் எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியும்? தேவனை அறியாதவர்களை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியும்? நாம் அதற்கு என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. மரியாதை பார்த்து சொல்ல, மரியாதைன்னு ஒன்று ஒரு பொங்கி வருகிறது, ஒரு பெரிய, ஓ இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் தோட்டக்காரர், இயேசு ரபுனி, போதகரே என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ போய் சொல்லு. மகதலேனா மரியாள் வராங்க 18ஆம் வசனத்தில். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு சொன்னதையும் சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். அப்போ கூட நம்பலை. இது ரெண்டாவது. ஒன்று, உயிர்த்தெழுந்தார் என்று கல்லறை பார்த்து அடையாளங்கள் இருக்கிறது, அப்போது அவங்க நம்பலை. மரியாளுக்கு நேரடியாக காண்பிச்சிட்டாரு, அப்போது அவங்க நம்பலை. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அடுத்த சம்பவத்தில் 19ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. எங்கே வந்திருக்காரு? இப்போ உள்ளே பூட்டி இருக்காங்க கதவை, ரூம்குள்ளே இருந்துட்டு பூட்டி இருக்காங்க. ஒரு பயம் இருக்கிறது யூதர்களுக்குள்ளே, ஒரு பயம். என்ன பயம்னா, இவரை பற்றி பேசக்கூடாது, இவர் உயிர்த்தெழுதல் சொல்லக்கூடாது. ஒருவேளை அன்னைக்கே ஏதாவது பண்ணியிருப்பானுங்க. இந்த சேவகர் வந்து சொன்ன உடனே ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க, இந்த இயேசுவை பற்றி எதுவும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு. உள்ள பூட்டவங்க வீட்டில் இருக்காங்க, பயத்தோடு தான் இருக்காங்க. இப்போ இயேசு எப்படி வர்றாரு? அவர் பக்க வழியாக வந்த மாதிரி தெரியுதே, வேறு வழியாக வந்தாரோ? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே எப்படி வந்திருக்கார் அவர்? அல்லேலூயா. எல்லாரும் உள்ளே இருக்காங்க, பயத்தில் நடுங்கின்னு இருக்காங்க. சிதறிகள்லாம் சொல்கிறாங்க, மகதலேனா மரியாள் வேறு இயேசுவை நேரடியாக பார்த்துன்னு சொல்லிட்டா, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துன்னு சொல்லியாச்சு. ஒரு பக்கம் என்ன பயம், உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்க கூடாத அளவுக்கு ஒரு பயம் இருக்குது. இன்னொரு பக்கம் மனிதர்களை குறித்த பயம் இருக்கிறது. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உள்ளே இருக்கிறாங்க. ஒருவேளை நாமெல்லாம் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் உள்ளே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி யோசிப்போம்? என்ன தான் வரும்? பேய் தான் வரும், ஆவி தான் வரும், அப்படி தானே யோசிப்போம். திடீர்னு உள்ளே வந்து நிற்கிறாரு. வந்த உடனே அவங்களுடைய கேள்விகள்லாம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. என்ன திடீர்னு வந்திருக்காரு, ஒரு ஆவியா, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்ட்டு. இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்தில் யோவான் எழுதியிருக்காரு பாருங்க, என்ன சொல்றார்? வந்து சமாதானம் என்று சொன்னார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவளுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சொன்ன போதெல்லாம் அவங்க கேட்கல. 3 ஆண்டுகள் சொன்னது அவங்களுக்கு மந்தமாக போயிடுச்சு, உணர்வே வரலை. மகதலேனா மரியாள் வந்து சொன்ன போது கூட உணர்வு வரலை. இப்போ பூட்டப்பட்டிருக்க வீட்டுக்குள்ளே அவர் வந்துட்டு காமிச்ச பிறகுதான் சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, இவர் உயிர்த்தெழுந்துட்டார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னா, இதில் எல்லாரும் இருந்தாங்களான்னு தெரியல. இதில் தோமா வேற இல்லை. தோமா வந்து அற்புதமான ஒரு மனிதர். இந்திய தேசத்துக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார், சவுத் சைடு வந்தார், கடைசியாக வந்து எங்கே தான் இருந்தார்? பரங்கிமலை, சென்ட் தாமஸ் மவுண்ட், அங்கே தான் அவரை ஈட்டியில் குத்தி கொன்னாங்க. அவர் இல்லை. அவர் வந்த பிறகு சீஷெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை கண்டோம், இயேசுவை கண்டோம், அவர் உயிர்த்தெழுந்தார். இவர் சொல்கிறாரு, இல்லை நான் பார்க்கணும், நான் பார்த்து அவர் கையில் ஆணி அடித்தாங்கல்ல, அதில் நான் விரல் போட்டு பார்க்கணும், காலை பார்க்கணும், நான் பார்த்தா தான் நம்புவேன். இயேசு கிறிஸ்து அப்போதும் என்ன பண்ணுறாரு? வருகிறார். எவ்வளவு அற்புதமானவர் பாருங்கள். எந்த அளவுக்கு இவர்கள் விரும்புகிறார்களோ அவ்வளவையும் தாழ்மையாக செய்கிறார். இதற்கு தான் 40 நாள் உயிரோடு இருந்தார்.
ஒவ்வொருவருக்கும் தன்னை விளங்க பண்ணுகிறார். உயிரோடு இருக்கிறவராக பல சந்தர்ப்பங்களிலே பல காரியங்களிலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். யாருக்கு அதை காண்பித்தார்? அப்போஸ்தலர்களுக்கு. ஏனென்றால் அவருடைய இடத்தை இவர்கள் எடுக்க வேண்டும், அவர்களுடைய இடத்தை நாம் எடுக்க வேண்டும். என்ன நடக்குது? 25ஆம் வசனம் பாருங்க. 24 வாசிங்க. ம் 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 இப்பவும் கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ பயம் பாருங்க. திரும்ப சமாதானத்தை சொல்றார். அப்படின்னா பயப்படாதீங்க. ம் 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 பாக்கியவான்கள். எவ்வளவு நம்முடைய ஆண்டவரை பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வை மதிக்கிறதை பார்க்கிறோம். இவன் தோமா இல்லை நான் விசுவாசிக்க மாட்டேன்னு அவனை ஒதுக்கி தள்ளிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரா? நாமளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இவ்வளோ சொல்லி இத்தனை அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்கறது இல்லையே, வேண்டாம் அவன் லிஸ்ட்லேயே வேண்டாம் எடுத்துடலாம் அப்படின்னு தானே யோசிப்போம். அவ்வளோ கோவம் வந்திருக்குன்னு இல்லை? 3.5 ஆண்டுகள் பேசியிருக்கா, இப்பொழுதும் பல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் புரியல பாருங்க அவருக்கு. இயேசு கிறிஸ்து அவனுடைய வார்த்தையை மதிப்பு கொடுத்தார், மதிச்சார். 8 நாளைக்கு பிறகு திரும்ப எல்லாரும் கூடியிருக்காங்க ஒரு ரூமில். பூட்டப்பட்டிருக்கு, உள்ள பூட்டப்பட்டிருக்கு. திரும்ப வருகிறார். உங்கள் இருதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும், பயப்பட வேண்டான்றாரு. தோமாவை கூப்பிட்ற, தோமா நீ விரும்பினல ஒன்று, நீ ஏதோ ஒன்று விரும்பினாயே, வந்து பார், என்னுடைய கரங்களை பார், என் விழாவை பார், உன் விரலை வேணா அதில் போட்டு பார். தோமா என்ன பண்றாரு? ஆண்டவரே தேவனே அப்படின்னா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, விசுவாசிக்கவில்லையே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்றார். ஏசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்கள். தான் உயிர்த்தெழுததை யார் நம்புகிறார்களோ இல்லையோ, கூட இருந்த அப்போஸ்தலர்கள் அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ம் ம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? எருசலேமிலிருந்து ஆரம்பிக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்தார், அதுதான் கடவுள், அவர் தான் ஆண்டவர். இங்கேருந்து ஆரம்பிங்கள், எருசலேமிலிருந்து ஆரம்பிங்கள். எருசலேம் யூதேயா முழுவதிலும், சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தமும். எனவே தான் நாம் ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லாத இடமே கிடையாது. ஏனென்றால் இது உண்மை, மறுக்க முடியாத, மாற்ற முடியாத. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு சரித்திரம். இந்த சரித்திரத்தை ஒரு நாளும் ஒருவனும் மாற்ற முடியாது. இதில் உண்மையாக இருக்கிறபடியினால் தான் ஜனங்கள் அவரை அங்கீகரிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு பல இடங்களில் மத மாற்றம் என்று கொண்டு வருகிறார்கள். யாரும் யாரையும் மாற்ற முடியாது. இந்த உண்மையை கொண்டு வர ஏன் தெரியவில்லை என்று தெரியவில்லை. யாரையும் மாற்ற முடியுமா? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்ற முடியுமா? தனிப்பட்ட விதத்திலே அவன் விசுவாசித்து அவன் தீர்மானம் எடுத்தால் மாத்திரம்தான் கிறிஸ்துவை ரட்சிப்புக்குள்ளே வர முடியும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாரையும் மாற்றணுன்னா நீ எல்லாரையும் மாற்றிருக்கலாமே. பேசுகிறாங்களா, அவங்க மாற்ற வேண்டியதானே. எல்லாரையும் மற்ற மதங்களுக்கு மாற்ற வேண்டியதானே. மாற்ற முடியுமா? யாராலும் மாற்ற முடியாது. தனிப்பட்ட விதத்தில் இது உண்மை என்று அறிந்து வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் உள்ளே மாற்றம் வருகிறது. ஒரு மனிதனுக்கு உள்ளான மனுஷனிலே மாற்றம் வராமல் அவரை ஆண்டவர் என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது.
அவரை இரட்சகர் என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது. அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாற்றம் உள்ளே வரணும். எதன் மூலம் வரணும்? இந்த ஜீவ வார்த்தைகளை பேச வேண்டும். பேதுரு யோவானை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. இது தேவதூதன் போய் விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்து சொல்லுகிறார், இந்த ஜீவ வார்த்தைகளை ஜனங்கள் காதுகள் கேட்க அறிவியுங்கள், ஜீவ வார்த்தைகளை சொல்லுங்கள். ஏனென்றால் இதுதான் மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? வார்த்தை உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை மாற்றி இருக்கிறபடினால் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதற்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பது நித்திய ஜீவன். அன்றைக்கு பயந்து இருந்தவர்கள், ஓடி போனவர்கள் 2 பேர் எம்மா ஊருக்கு போனாங்க, பயத்திலே போயிட்டு இருக்காங்க. இயேசு அவர்களோடும் கூட போனார். அவங்க இயேசுகிட்டே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, ஸ்திரீகள்லாம் உயிரோடு எழுந்தான்னு சொல்கிறாங்க. தெரியல யார்கிட்டே இந்த கதை பேசிட்டு போகிறாங்க? இயேசுகிட்டே பேசிட்டு போகிறாங்க. அவரும் அவர்களோடு போனார். எந்த வார்த்தையும் திட்டலை. அவரும் அவர்களோடு போனார். வேத வாக்கியங்களை விவரித்து சொல்லிக்கிட்டே போனார். சாப்பிடும்பொழுது அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுத்தார். கண்கள் திறக்கப்பட்டது. ஆனால் அவரோ இல்லை, மறைந்து போனார். அல்லேலூயா. எவ்வளோ அன்பானவர், அற்புதமானவர். ஒவ்வொருடைய தனிப்பட்ட உணர்வுகளை புரிந்து கொண்டு எப்படியெல்லாம் அவர்களுக்கு வெளிப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் வெளிப்பட்டு 40 நாள் இருந்த பிறகு அவர் மேலே போனார். அல்லேலூயா. பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் அனுபவித்தவர்கள் பிறகு அவருடைய எப்படி போனது என்றால், அவருடைய வாழ்க்கை, எங்கள் ஜீவனையும் நாங்கள் கொடுக்கிறோம், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்படிப்பட்ட சாட்சிகளாய் இருப்பீர்கள்? உங்கள் ஜீவனை கொடுக்கக்கூடிய சாட்சிகளாய் இருப்பீர்கள். கிரேக்க வார்த்தை மார்டியர்ஸ் என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படி என்றால் ஒன்றை நம்புகிறதற்காக தன் ஜீவனை கொடுப்பது என்ற அர்த்தம். அப்படிதான் செயல்பட்டார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் அப்படி செயல்பட்டார்கள். எங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்லை. இந்திய தேசத்தில் வந்த மிஷினரிகள் அப்படிதான் செயல்பட்டார்கள். தங்கள் ஜீவனை கிறிஸ்துவுக்கு கொடுத்தார்கள். ஏனென்றால் நித்திய ஜீவன் அவளுக்கு இருக்கிறது. இந்த ஜீவன் இங்கே போகிறது, நித்திய ஜீவனில் பங்கு பெறுகிறார்கள். இதுதான் அவர் நமக்கு கொடுத்தது. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன? அவர் உங்களுக்குள்ளே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இந்த ஜீவனுள்ள சாட்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை தான் மத்தேயுவில் எழுதியிருக்கா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் வாசியுங்கள். அல்லேலூயா. நம்புறீங்களா? சகல நாட்களிலும் நீங்கள் உயிரோடு இருக்க நாள் மட்டும், பூமியில் ஜீவனோடு இருக்க நாள் மட்டும் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மற்றவர்களுக்கு இந்த இயேசுவை கொண்டு செல்லுங்கள். இயேசுவை கொண்டு செல்லுங்கள். அப்போஸ்தலர் வாழ்க்கை தலைகீழாக மாறினது. கதவு பூட்டப்பட்ட கதவில் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் வெளியே போய் சொல்லுகிறார்கள், உங்களால் அறையப்பட்ட இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். கூப்பிட்டு அடித்து சொல்கிறாங்க, இந்த நாமத்தை நீ பற்றி சொல்லக்கூடாது என்று சொல்லும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிவதா மனுஷனுக்கு கீழ்ப்படிவதா நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு எதிராக சொல்லுகிறார்கள்? வேத பாரகர், பரிசேயர், ஆசாரியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஒரு பெரிய மாற்றம் அவளுக்குள்ளே வந்தது. வார்த்தை உள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தது. சாட்சிகளாய் மாறினார்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:33 எடுத்து வாசிங்க பார்க்கலாம்.
ம் ம் எப்படி சாட்சி கொடுத்தார்களோ? மிகுந்த பலமா. அப்படின்னா என்ன? நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நீ என்னை சாவடிச்சாலும் பரவாயில்ல, அவர் உயிரோடு எழுந்தார். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எது வரைக்கும் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? இன்ன நிமிஷம் வரல சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் எங்கிலும். அல்லேலூயா. அன்றைக்கு ஆரம்பித்தது இன்று வரை முடியவில்லை. இது முடியாது. இதை யாராலும் அழிக்க முடியாது, இதை யாராலும் ஒழிக்க முடியாது. இது உண்மை. இந்த உண்மை ஒரு நாளும் யாராலும் மறுக்க முடியாது. இந்த உண்மையை மாற்ற முடியாது. இது சரித்திரம், எழுதப்பட்ட சரித்திரம். இந்த சரித்திரம் ஒரு நாளும் ஒருவன் அழிக்க முடியாது. இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். நாம் எல்லாருமே எழுந்து நிற்கலாமே. இயேசு உயிர் எழுந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதுதான் கர்த்தருடைய நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய நாள். அவர் நமக்காக உயிர் எழுந்தார். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறினது. நாம் எப்படி மாறினமோ அடுத்தவர்களுக்கும் இந்த மாற்றத்தை கொண்டு செல்ல வேண்டும். இந்த தீர்மானத்தோடு இங்கே போகும்போது போங்கள். ஒரு மாதத்தில் ஒரு காய்களும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்திற்காக நன்றி. உலகமெங்கிலும் இந்த உயிர்த்தெழுதலின் நாளை அனுசரித்து கொண்டிருக்க அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ளட்டும். நீ எதற்காக இந்த பூமியிலே வந்தீர், மரித்தீர், எதற்காக நீர் உயிர்த்தெழுந்தீர், எதற்காக நீ திரும்ப வரப்போகிறீர் என்கிற நோக்கத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளட்டும். நாங்களும் அதை சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவீராக, அனுகிரகம் செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நற்செய்தி நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு இந்த நற்செய்தி நாங்கள் சொல்ல வேண்டும். அவர்களும் மாற வேண்டும், அவர்களும் அண்டை வர வேண்டுமே, அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமே. இந்த சபையை சுற்றி ஆண்டவர், இந்த இடத்தை சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் எல்லாரும் தொடப்பட வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவே ஆண்டவர் என்பதை உணர வேண்டும். இந்த தடைகள்லாம் நீங்கட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், அறியாமையிலிருந்து வெளியே வருவார்களாக, எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஓ, உம்முடைய பிரசன்னம் அதை செய்யட்டும் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதுமே பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், இன்னுமே அறிய வேண்டும், இன்னுமுக்குள்ளே வளர வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம், ஒரே குடும்பமாக அர்ப்பணிக்கிறோம். உடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உடைய பராமரிப்பு இருக்கட்டும், ஒவ்வொரு சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஓ, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. சமாதானம் உண்டாய் இருக்கட்டும், சரீரத்திலும் உள்ளத்திலும் நல்ல சுகம் உண்டாய் இருக்கட்டும். செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் விருத்தி உண்டாவதாக. வாய்க்க பண்ணுவீராகப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தர் நடத்துவீராக. இந்த நாளுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. விசேஷமாக அந்த பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்க பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாட்கள் வரும்பொழுது நல்ல சுகம் இருக்கட்டும், சுகப்பிரசவம் உண்டாகட்டும். நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பேன், நல்ல மனநிலை, நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு எதிர்ப்பு இருக்கட்டும், எதிர்பார்த்தல் இருக்கட்டும் அப்பா. எந்த தீமையும் நடக்கக்கூடாது ஆண்டவர். நல்ல மன தைரியம் இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சி அந்த பிள்ளைகளுக்குள்ளே நிரம்பி இருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நல்ல சுகப்பிரசவம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. துதிகன மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது.
ஆமென், ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தார். மற்றவர்களை கரங்களை கொடுத்து சொல்லுங்கள், அவர் நல்லவர், அவர் உயிர்த்தெழுந்தார்.